இருக்கின்றன. அதாவது இந்த அடிப்படை வாழ்வியல் அறம் என்று எங்களுக்கு முன்பு இல்லையா என்று சொன்னால் முன்பு இருந்தது. ஆனால் இப்பொழுது சிலவற்றை நாம் சேர்த்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதில் ஒரு பாடல் உறுப்பு தானம் பற்றி பேசுகிறது. மற்றது வாழ்வியலுக்கான ஒரு பரந்துபட்ட அறப்பார்வையை தருகின்ற ஒரு பாடலாக சென்றிடும் திசையில், அது மிக இனிமையான பாடல். இந்த மண்டபத்திலே வந்த பொழுது பாரதியார் பாடல்களை போட்டுக்கொண்டிருந்தார்கள். இது இவருடைய நிகழ்ச்சி என்றபடியால் இத்தகைய பாடல்களை ஒலிக்க விட்டிருக்கலாம் என்று நான் நினைத்தேன். அடுத்தது சமத்துவத்தை பற்றி பேசப்படுகின்ற ஒரு பாடல், நானும் ஒரு மனிதன்தான். அடுத்தது தமிழ் அமைப்புகளுக்கான நினைவு பாடல்கள் எல்லாம் இருக்கின்றன. அப்போ இப்படி பார்க்கும் பொழுது ஒரு சமய நம்பிக்கை, பிறகு அரசியல் ஆயுத போராட்டம், பிறகு கனடா நோக்கிய இடப்பெயர்வு, பிறகு உறவுகள், அடையாளம், மொழி அடையாளம் தொடர்பான பாடல்கள், சமூக விளிம்பியங்கள், சமூக அமைப்புகள் என புலம்பெயர்ந்த தமிழரின் ஒரு முழுமையான வாழ்க்கை சக்கரத்தை இந்த நூல் ஆவணப்படுத்துகிறது. இது இந்த நூலை என்னுடைய கைக்கு வந்த பொழுது நான் அவதானித்த விஷயங்கள். ஆனால் இந்த பாடலை வாசிப்பதில் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. இந்த பாடலை கேட்பது மிகவும் அவசியமானது. ஏனென்றால் பாடல்கள் ஒரு தளத்தில் இயங்குபவை. அதாவது ஒரு தளம் அல்லது ஒரு தரத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இன்னொரு தரத்தை கொடுப்பதாக இருப்பது இசை. அது மிக இசை அமைப்பு, மற்றது பாடுபவர்கள் அவர்களுடைய பங்களிப்புகள் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அப்போ அடுத்ததாக நான் இந்த பாடலும் இசையும் ஒன்றிணைந்து எவ்வாறு கேட்போர் அனுபவத்துக்கு மெருகூட்டுகின்றன என்பதை நான் சுருக்கமாக சொல்கிறேன். இதிலே நான் ஒரு பாடலை, அதாவது சி. சுதர்ஷனுடைய இசையமைப்பில் அமிர்தா சுதர்ஷன் ஒரு பாடலை பாடியிருக்கிறார். இனிய தமிழை பேசி என்றும் இளையோர் வாழ வேண்டுமன்றோ, குனியும் நிலையை கொய்தழித்து கொட்டும் முரசம் வேண்டுமன்றோ, முனியாய் வெறுட்டும் திணிப்பினையும் முடக்கி ஆளுதல் வேண்டுமன்றோ, சனியாய் தொடரும் சக்திகளை தடுத்து வீழ்த்தல் வேண்டுமன்றோ. இந்த பாடல் இந்த 4 வரிகள் தான். ஆனால் பல விஷயங்களை இந்த பாடலுக்கூடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது முனி என்று சொல்லும் முனி, சனி என்பது எங்களுடைய நம்பிக்கைகளை, தமிழருடைய வாழ்வியலே பிணைந்திருக்கின்ற நம்பிக்கைகள். ஆனால் இங்கு ஒரு உருவகங்களாக தான் இந்த கவிதையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு மொழியின் மீது திணிக்கப்படும் அந்நிய திணிப்புகளை மக்களை அச்சுறுத்தும் ஒரு முனி போல உருவகித்து அந்த பயத்தை அடக்கி ஆள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதுபோல சனி என்ற கிரகத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒருவரை தொடர்ந்து பிடித்து துன்புறுத்துகின்ற கிரகம். அப்போ தமிழுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக தொடர்ந்து வருகின்ற இந்த தடைகளை சனி என உருவகித்து அந்த தடைகளை அடியோடு வீழ்த்த வேண்டும் என்ற முனைப்பு இங்கே வெளிப்படுகிறது. இந்த பாடலை கேட்கும் பொழுது அமிர்தா, அவர் ஒரு இளம் பாடகர், மிக கொஞ்சம் உச்சஸ்தாயில் அவர் மிக அந்த பாடலை உணர்ந்து பாடியிருக்கிறார். இதிலே ஒரு அவசரமான செயல்பாடு. இது கட்டாயம் விரைவிலேயே தாமதமின்றி செய்யப்பட வேண்டும் என்ற உணர்வை இந்த பாடல் எங்களுக்கு கொடுப்பதை பார்க்கலாம். அதே சமயம் இந்த சொற்கள், அதாவது கொய்தழித்து என்ற சொல் வருகிறது. இது சாதாரணமாக நீக்குவது அல்லது துடைத்து அங்காலே போடுவது போல அல்ல. ஒரு செடியை கிள்ளி எறிவது போல தடைகளை வேரோடு அழிக்க வேண்டும் என்ற வேகம் அந்த பாடலிலே தெரிகிறது. அதுபோன்று கொட்டு முரசம் என்ற சொல் எங்களுக்கு 2000 ஆண்டுகளுக்கு மேலாக வருகின்றது. இது ஒரு போர்க்களத்தினுடைய அடையாளம். இது ஒரு மொழிக்கான போராட்டத்தை ஒரு போருக்கு நிகரான தீவிரத்துடன் அணுக வேண்டும் என்ற செய்தியை எங்களுக்கு காட்டுகிறது.
அதுபோல தடுத்து வீழ்த்த வேண்டும் என்று. இதுவும் ஒரு மல்யுத்த வீரனைப் போல அல்லது போர் வீரனைப் போல எதிர்ப்புகளை கீழே தள்ளி வீழ்த்த வேண்டும் என்ற கருத்து இங்கே சொல்லப்படுகிறது. இதை நான் பாட இயலும் என்றால் பாடி பார்க்கின்றேன். இனிய தமிழை பேசி என்றும் இளையோர் வாழ வேண்டுமன்றோ, குனிய நிலையை கொய்தழித்து கொட்டும் குரசம் வேண்டுமன்றோ, உனியாய் விரட்டும் திணிப்பினையும் முடக்கி ஆளுத வேண்டுமன்றோ, சனியாய் தொடரும் சக்திகளை தடுத்து வீழ்த்த வேண்டுமன்றோ. இந்த பாடலை நீங்கள் அவருடைய குரலிலே கேட்டு பாருங்கள். மிக உணர்ச்சி மயமான பாடல். அடுத்ததாக நான் இந்த அதாவது காட்சியுடன் சேரும் பொழுது, அதாவது பாடலை வாசித்தல், பிறகு தனியே பாடல் வரிகளை வாசித்தல், பிறகு பாடலை கேட்டல், பிறகு அந்த வீடியோ காணொளியுடன் அந்த பாடலை ரசித்தல் என்பது அது இன்னொரு வகைக்கு வரும். அந்த வகையிலே நான் ஒரு பாடலை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். இது ஒரு மிகச்சிறந்த பாடலில் ஒன்று என்பது என்னுடைய கருத்து. பலருக்கும் அப்படியாக இருக்கக்கூடும். மிகவும் உணர்ச்சியை ஊட்டக்கூடிய உணர்ச்சி கேட்பவர்களுக்கு அல்லது வாசிப்பவர்களுக்கு மிக மிக அதாவது மிக தங்களுக்கு மிகவும் சொந்தமாக மிக நெருக்கமானதாக இந்த பாடலை அவர்கள் உணர்வார்கள். அந்த பாடல் அப்பா உறவே பெரும் துணையே அகிலம் போற்றும் நல் பரமே என்ற அந்த பாடல் தொடங்குகிறது. இது தாயின் அன்பு தியாகம் பற்றி நாங்கள் நிறைய இப்பொழுது கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் தகப்பனுடைய தியாகங்கள் பற்றி பேசப்படுவது உண்டு. ஆனால் ஒப்பீட்டளவில் குறைவு என்று சொல்லலாம். இந்த தியாகம், உழைப்பு மற்றது குடும்பத்துக்காக தன்னை தேய்த்து கொள்ளுகின்ற ஒரு தந்தையை பற்றிய ஒரு பாடல். ஆனால் இந்த காணொளியை நீங்கள் பார்க்கும் பொழுது, பாடலை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு வேறொரு எண்ணம் வரும். ஆனால் காணொளியை பார்க்கும் பொழுது, உயிரோடு இருக்கும் பொழுது இந்த தந்தையினுடைய தியாகங்களை உணர்ந்து கொள்ளவில்லை என்ற வருத்தம் அதை நடிப்பவர், அதை நடித்து காட்டுபவர் அகனி சுரேஷ் அவர்கள். அதை நடித்து காட்டுவதற்கும் அப்படித்தான் நடித்து காட்டுகிறார். அதே எண்ணம் எங்களுக்கும் வருவது போலதான் இருக்கிறது. இரவும் பகலும் அயராது உழைத்த அந்த தந்தையின் அருமையை அவர் மறைந்த பிறகு எண்ணி பார்க்கும் ஒரு கழிவிறக்கம், ஏக்கத்தை இது காட்டுகிறது. ஆனால் அதில் ஒரு நம்பிக்கையும் இருக்கிறார். தற்போது இந்த வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்ற எண்ணத்தையும் அந்த காணொளி காட்சி பாடல் வரிகள் எல்லாமே எமக்கு தருகிறது. அதாவது மறைந்தும் இன்னும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கையை. மற்றது ஒரு காலத்தில் உணரப்படாத தந்தையின் உன்னதத்தை, அவரை அகிலம் போற்றும் நல்வரமே, மிகவும் ஒரு அருமையான வரியாக எனக்குப்பட்டது. மற்றது இறுதியாக இந்த செப்பும் மொழியும் வல்லினமே என்ற வரி, அதையும் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பாடகர் செப்பும் மொழியும் வந்துட்டு வல்லினமே என்பதை அவர் சற்று உயர்த்தித்தான் பாடுவார். அதாவது இந்த தந்தையுடைய பேச்சில் இருக்கின்ற ஒருவித கண்டிப்பு, உறுதியை இந்த வரிகள் குறிக்கிறது. சமூகத்தை வழிநடத்தவும் சமூக நெருக்கடியிலிருந்து அவர்களை பாதுகாக்கவும் தந்தை ஒரு கவசமாக, ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டு என்று சொல்வார்கள், அப்படி அவர் செயற்பட வேண்டி இருக்கிறது. அதனால் தான் அவருடைய சொல்லும் மொழியும் மென்மையாக இல்லாமல் வல்லினம் போல் ஒலித்ததோ தெரியாது. அதே போன்று தந்தைக்குரிய அந்த மறைந்திருக்கின்ற அந்த பாசம், தந்தையுடைய அன்பு, தந்தை தன்னுடைய அன்பை வெளியே காட்டுவதில்லை, ஆனால் மனதிலே அது உறைந்திருக்கும். அதை பற்றியும் அந்த பாடலிலே ஒரு வரி வரும். அதாவது அவர் அந்த அன்பை வெளிப்படையாக காட்டுவதில்லை என்றால் அவர்களுடைய செயல் மூலமாக தங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை வடிவமைக்கின்ற செயற்பாடுகள் மூலம்தான்
தந்தையினுடைய தியாகத்தை ஒருவர் புரிந்து கொள்ள முடியும். இறுதியாக இது ஒரு கூட்டு முயற்சி. அதாவது அகனி சுரேஷ் அவர்கள் பல கலைஞர்களை அவர் இங்கே அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். பாடலாசிரியராக அவர் அமைந்திருக்கிறார். பெரும்பாலான பாடல்களுக்கு அவர் தான் அவருடைய, நான் நினைக்கிறேன் ஒரு பாடல் அவருடைய தாயார் பாடலாக இருக்க வேண்டும். மற்றது சிறந்த இசையமைப்பாளர்கள், மற்ற நல்ல பாடகர்கள், வாத்திய கலைஞர்கள், இவர் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு நல்லதொரு இசை விருந்தை படைத்திருக்கிறார்கள். ஆனால் இதில் ஒரு விஷயம், அதாவது பொதுவாக எங்களுக்கு என்ன டக்கண்டு எதுவுமே எளிதிலே மனதை கவர வேண்டும் என்று அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது, அதுதான் மிகச்சிறந்தது என்று. உண்மையில் அப்படியல்ல. நீங்கள் நேரம் எடுத்து அது ஆழமாக அந்த பாடலையும் வாசித்து, பாடல் வரிகளையும் வாசித்து பிறகு 2-3 முறை கேட்கும் பொழுது நீங்கள் அதனுடன் ஒன்றி போவீர்கள் என்று சொல்லி என்னுடைய பேச்சை நிறைவு செய்து கொள்கிறேன். அகனி சுரேஷ் அவர்களுடைய படைப்பாற்றலுக்கு மட்டுமல்ல, தாளாண்மை என்று சொல்வார்கள், அந்த முயற்சிக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அவருக்கும் அவருடைய கலைஞர்கள், அவருடைய பாடல்களை பாடியவர்கள், இசையமைத்தவர்கள், பக்கவாத்தியங்களை இசைத்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து என்னுடைய பேச்சை நிறைவு செய்து கொள்கிறேன். எப்போதும் போல இன்றும் தனது ஆய்வுரையை மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் வழங்கிய முனைவர் மைதிலி தயாநிதி அவர்களுக்கு மதிப்பளிப்பதற்காக செல்வமணி அருள் ராஜசிங்கம் அவர்களை அழைக்கின்றேன். நன்றி செல்வமணி ராஜசிங்கம், அருள் ராஜசிங்கம். பாடலுடன் சேர்ந்து உரையாற்றி சென்ற கலாநிதி மைதிலி தயாநிதி அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுகளும். ஏழிசை பூங்கா நூலிற்கான அணிந்துரையை எழுதியவர் இசை ஆசிரியை மஜந்தா மஹிந்தன் அவர்கள். இப்பொழுது அவரின் கருத்துரையை செவிமடுப்போம். இலங்கையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் BA பட்டத்தையும், வட இலங்கை சங்கீத சபை பரீட்சையில் சங்கீதம், வயலின் ஆகிய பாடங்களில் ஆசிரியர் தரமும், சங்கீத கலாவித்தகர் பட்டமும் பெற்றுள்ளார். இலங்கையில் 2 வருடமாக உடுவில் மகளிர் கல்லூரியில் இசையை கற்பித்து வந்துள்ளார். இந்தியாவில் அவை கோட்டம் என்ற அமைப்பு இசை தமிழ் அரசி என்ற விருதினை வழங்கியது. அதைவிட ஜெர்மன் MTVயும் இசை விருது வழங்கியது. கனடாவில் மருதம் கலைக்கூடம் ஊடாக மாணவர்களுக்கு சங்கீதம், வயலின் மற்றும் தமிழ் மொழியை 20 வருடங்களாக கற்பித்து வருகின்றார். மஜந்தா மஹிந்தன் அவர்களை நான் அன்போடு மேடை கலைக்கின்றேன். இங்கு கூடியிருக்கும் அனைத்து கலைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். எழுத்தாளர், கவிஞர், பாடலாசிரியர், பேச்சாளர், பட்டிமன்ற தலைவர், கவிமன்ற தலைவர், பொறியியலாளர் என பல்வகை பன்முக வித்தக ஞாயிறு அகனி சுரேஷ் அவர்களது பாடல் வரிகள் மிக இலகுவாக அனைவராலும்
உள்வாங்கி பாடக்கூடிய ஒரு கவிதை படைப்பாக இருக்கிறது. ஆசிரியர் தனது கவி வித்துவத்தை காட்டாது பாடலை கேட்போர் அதை பின்பற்றி பாடக்கூடிய அளவிற்கு இலகுவாக பாடலை அமைத்துள்ளார். அந்த பாடல்களை இளம் பாடகர்களை வைத்து பாட வைத்தது மிகவும் சிறப்பு. முதலாவதாக விநாயகரை வணங்கும் பாடலாக ஒரு பாடல் அமைந்திருக்கிறது. அது ஹம்சத்வனி ராகத்திலும் ஆதித்தாளத்திலும் அமைந்திருக்கிறது. அது சில வரிகளை நான் இப்பொழுது பாடுகிறேன். பிள்ளையார் தாழ் வாழ்க, பிள்ளையார் தாழ் வாழ்க, எங்கள் பிள்ளையார் தாழ் வாழ்க, எங்கள் பிள்ளையார் தாழ் வாழ்க. விந்தை விநாயகரே வினைகள் தீர்ப்பீர், சிந்தை குளிந்திட நத்திரன் அளிப்பீர். விந்தை விநாயகரே வினைகள் தீர்ப்பீர், சிந்தை குளிந்திட நத்திரன் அளிப்பீர். இந்நூல் சிறப்புற எல்லாம் கொடுப்பீர் விநாயகரே, இந்நூல் சிறப்புற எல்லாம் கொடுப்பீர். நந்தமிழ் நல்கிட நல்லருள் புரிவீர், பிள்ளையார் தாழ் வாழ்க. அடுத்து 11 கீர்த்தனைகளை பாடல் கொண்ட வரிகளை சாய்பாபா மேல் பாடியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். அதிலிருந்து ஒரு பாடலின் சில வரிகளை நான் இப்பொழுது பாடுகிறேன். இது சிம்மேந்திர மத்திம ராகத்தில் அமைந்திருக்கிறது. உன்னை சரணடைந்தேன் சாயிநாத பகவான், உன்னை சரணடைந்தேன் சாயிநாதா, உன்னை சரணடைந்தேன் சாயிநாத பகவான், உன்னை சரணடைந்தேன் சாயிநாதா, உன்னை சரணடைந்தேன் சாயிநாத பகவான். ஆன்மீக வாழ்வே அற்புத வாழ்வென்று மேலிடு ஓங்கும் வாழ்வே வாழ்வென்று, ஆன்மீக வாழ்வே அற்புத வாழ்வென்று மேலிடு ஓங்கும் வாழ்வே வாழ்வென்று. பேராசை வேண்டாம் பெற்றது போதுமென்று, பேராசை வேண்டாம் பெற்றது போதுமென்று, போற்றி பாடுவோம் சாயியை நாம் என்று, போற்றி பாடுவோம் சாயியை நாம் என்று. உன்னை சரணடைந்தேன் சாயிநாத பகவான், சாயிநாத பகவான். அதனைத் தொடர்ந்து நவராத்திரி மகிமை பற்றி மிக அழகான ஒரு பாடலை எழுதியிருக்கிறார். இந்த பாடல் மோகன ராகத்தில் அமைந்திருக்கிறது. இந்த பாடலை இளம் பாடகி நிலா அவர்கள் பாடியிருக்கிறார்கள். அதில் ஒரு சில வரிகள் நான் பாடுகிறேன்.
நானிலம் தோறும் நவராத்திரி காலம் மலைமகள் அலைமகள் கலைமகள் துதிப்போம். நிலை பெறு உயர்வினை நித்தமும் காண்போம். நிலை பெறு உயர்வினை நித்தமும் காண்போம். 9 நாட்கள் உற்சவம் செய்வோம். உன்னத பலனை உலகினில் பெறுவோம். 3 நாட்களும் ஒவ்வொரு சக்தியை செம்மையாய் வழிபட்டு செழிப்பினை அடைவோம். 10ஆம் நாளில் பெறாய் கல்வி வித்திடும் தேவியை தொழுவோம். 10ஆம் நாளில் பெறாய் கல்வி வித்திடும் தேவியை தொழுவோம். பார்வதி தேவியின் பரந்திடும் சக்தி பாரினில் துதிப்போம். 30 தேவ சக்தி வரமாய் பெற்ற பராசக்தியை தொழுவோம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். 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 இவற்றை விட காலத்தால் அழியாத சுதந்திர சிற்பிகள் மாவீரர்கள். அவர்களது தியாகங்களை போற்றி மிக சிறப்பாக உணர்வு பூர்வமாக ஆசிரியர் அவர்கள் பாடல் எழுதியிருக்கிறார். அதிலிருந்து சில வரிகள். மாவீர நாளினிலே கல்லறைகள் தேடி எங்கும் நாம் எல்லாம் போகையிலே நரம்பெல்லாம் வலிக்கிறது. மாவீரர் கல்லறையில் மலர் தூவி போற்றுகிறோம். மாவீரர் தியாகங்கள் மனமெல்லாம் நிறைகிறது. இதுவரை காலமும் நூலாசிரியர்கள் பலர் பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். வேறு சிலர் இருவட்டுக்களை வெளியிட்டுள்ளார்கள். ஆனால் திரு அகனி சுரேஷ் ஆசிரியர் அவர்கள் பாடல்களையும் எழுதி அதனுடன் சேர்ந்து இருவட்டுகளையும் வெளியிட்டுள்ளமை மிகவும் பார்ப்பதற்குரியது. ஆசிரியர் இன்னும் பல பாடல்கள் மற்றும் நூல்களை படைக்க தமிழ் வாசகர் உலகம், தமிழ் எழுத்தாளர் உலகம் மற்றும் இசை ரசிகர்கள் அனைவரும் அவரை ஊக்குவிக்க வேண்டும். மலையிலேறி நதியில் நீந்தி விடயங்களை சாதிக்க வேண்டும் என்ற ஆசிரியரின் முயற்சி, அவரது கலைப்பணி, எழுத்தாக்கம் மேன்மேலும் வளர்ந்து பல வெற்றிகளை காண வேண்டும் என்று இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். அவரது நூலுக்கு அணிந்துரை எழுத எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கு சிறந்தாழ்த்திய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பாடலோடு கருத்துரையும் வழங்கிய மஜந்தா மகிந்தன் அவர்களை மதிப்பளிப்பு செய்வதற்காக பத்மாவதி திருச்சிற்றம்பலம் அவர்களை அழைக்கின்றேன். திட்டமிட்டத்துக்கு மாறாக 1 மணித்தியாலங்கள் நாங்கள் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே பேச்சாளர்கள் தங்களுக்கு தரப்பட்ட நேரத்தையும் விட குறைவாக பேசி ஒத்துழைத்தால் நன்றாக இருக்கும். நீங்கள் சண்டைக்கு வர வேண்டாம். முந்தியவர்களுக்கு கொடுத்த நேரத்தை விட எங்களை ஏன் அப்படி கேட்கிறீர்கள் என்று எங்கள் சிரமங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நன்றி. அடுத்ததாக இங்கு புதிய பாடல் ஒன்று வெளியிடப்பட இருக்கின்றது. அந்த பாடலுக்கான வரியை தந்தையும் மகனுமாக இருவருமாக எழுதியிருக்கின்றார்கள். திரு அகனி சுரேஷ் அவர்களும் அவரது மகன் கிரிசன் சுரேஷ் அவர்களுமாக இந்த பாடலுக்கான வரியை எழுதி அந்த பாடலைக்குரிய இசையை அமைத்ததுடன் அந்த பாடலை அவரே பாடியிருக்கின்றார். கிரிசன் சுரேஷ் அவர்களையே பாடியிருக்கின்றார். நீங்கள் இதோ அந்த பாடலை கேட்டு மகிழலாம். தானே பறந்தோடும் நதி வேடம்
நன்றி. நான் ஏற்கனவே கூறிய மாதிரி இந்த தந்தை மகன் மகள் எல்லோரும் சேர்ந்து ஒரு அழகிய குடும்பம் தமிழுக்காகவும் தமிழிசைக்காகவும் மாற்றுகின்ற பணியை நாம் எல்லோரும் அறிவோம். எனவே இந்த வேளையில் அகனி சுரேஷ் அவர்களின் மகன் கிரீசன் சுரேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். தந்தையையும் மகனையும் நீங்கள் இங்கே ஒரே நேரத்தில் பார்த்து அவர்களை ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடிக்கடி முயற்சிப்பது எல்லா நேரம் சரி வராது. ஆனால் இந்த முறை சக்ஸஸ். அழகிய குடும்பம், தமிழுக்காக உழைக்கும் அந்த குடும்பத்தை மீண்டும் ஒருமுறை பாராட்டிக் கொண்டு அடுத்ததாக வெளியீட்டுரை வழங்குவதற்காக சசிகலா ஜீவானந்தன் அவர்களை அழைக்கின்றோம். அவரை பற்றிய அறிமுகத்தை என்னுடைய பேரை தேடி சொல்ல வேண்டியிருக்கேன். ஏழிசை பூங்கா நூலிற்கான வெளியீட்டுரையை வழங்குவதற்காக சசிகலா ஜீவானந்தன் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். சசிகலா ஜீவானந்தன் கனடா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் தமிழ் இளங்கலை பட்டதாரி. இவர் தஞ்சை பல்கலைக்கழக முதுகலை மாணவி. பர்ரோக் அறிவக பாடசாலையின் அதிபராகவும் கடமையாற்றுகிறார். கனடா தொல்காப்பிய மன்ற எழுத்தாளர் இணைய அங்கத்தவராகவும் யோர்க் கல்வி பிராந்திய தமிழ் மொழிபெயர்ப்பாளராகவும் ஆய்வுக்கூட தொழில்நுட்ப வல்லுநராகவும் கடமையாற்றுகிறார். கவிஞர், பேச்சாளர், நூல்களுக்கான விமர்சகர், ஆய்வாளர் போன்ற தகமைகளுடன் விளங்குகின்றார். சசிகலா ஜீவானந்தன் அவர்களை நான் அன்புடன் வரவேற்கின்றேன். படைப்பு சாதனையை படைத்துக் கொண்டிருக்கும் இன்றைய விழா நாயகன் அகனி சுரேஷ் அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இங்கு இசை தோட்டத்தில் பூத்து குலுங்கும் ஏழிசை பூங்கா என்ற நூலின் வாசலை திறக்க வந்துள்ளேன். ஏழிசை என்றாலே சுரங்களின் சங்கமம். அதாவது நூலாசிரியர் அகனி சுரேஷ் அவர்கள் இந்நூலின் மூலம் உள்ளத்தின் உணர்வுகளை பக்தியாய், கருணையாய், காதலாய், அன்பாய், வீரமாய் அந்த ஏழிசையை கொண்டு ஒரு பூங்காவை உருவாக்கியுள்ளார். ஒவ்வொரு பாடலும் மலராகி மனமாகி இசைத்தன்றலாய் பரவுகிறது. ஏழிசை பூங்கா இசையும் பக்தியும் ஆன்மீகமும் கலந்த ஒரு இசை கலை தொகுப்பாகும். ஏழிசை பூங்கா என்ற இனிமையான ஜனரஞ்சகமான தலைப்பே இந்நூலை பிரித்து பார்க்க தூண்டுகின்றது. முதலில் பக்தி பாடலை மனதை அமைதிப்படுத்தும் தெய்வீக தொனியை கொண்ட பிள்ளையார் பாடலுடன் ஆரம்பமாகின்றது. இது ஆதிதாளம், ஹம்சத்வனி ராகம் கூடியது. மங்களம், தொடக்கம், உற்சாகம் ஆகியவற்றை கொடுப்பது ஹம்சத்வனி. எதுகை மோனையுடன் எளிய வரிகளும் எளிமையான சொற்களில் ஆழமான கருத்துக்களுடன் கூடிய பிள்ளையார் தாழ் வாழ்க என்ற பக்தி பாடலுடன் ஆரம்பமாகின்றது. இப்பாடலுக்கு ஏற்ற முறையில் ராகங்களை தேர்வு செய்தது இவரின் சகோதரி இசையாசிரியர் திருமதி ரமா சிவராஜா அவர்கள். இவரின் இசையாற்றல் இங்கே புலப்படுகின்றது.
இந்நூலாசிரியர் சாயிபாபாவின் தீவிர பக்தராவார். இவரின் 13 கீர்த்தனைகள் அடங்கிய சாயி அமுதம் என்ற நூல் சுவாமியால் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் அந்நாட்களில் இவரது வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடந்ததாகவும் கூறியிருந்தார். அவரது பல பாடல்கள் சாய்பாபா மீது கொண்டுள்ள ஆழமான பக்தியை வெளிப்படுத்துகின்றது. அடுத்து காம்போதி ராகத்தில் ஆதிதாளத்துடன் கூடிய சத்ய சாயி பகவானே என்ற கீர்த்தனை. காம்போதி என்றாலே கம்பீரம், கருணை, பக்தி போன்றவற்றை வெளிப்படுத்தும் ராகம். பாடலை கேட்க மிகவும் கருணையின் வடிவம் கொண்ட கடவுளே நெக்குருகி பாடுவது பக்தி ரசமாக உள்ளது. தத்துவ வித்தரே சித்தரில் சித்தரே என அழகிய எதிகை மோனையுடன் வரிகளை சேர்த்து இலக்கியமும் இசையும் இணைந்த இனிமையான வரிகள் செவிக்கு விருந்தாகின்றது. அம்மாவே அம்மாவே அன்னையே சிவகாமி என்ற பாடல் இவரின் தாயார் மெல்போர்ன் மணி அவர்களின் அழகிய வரிகளில் பக்தி சுவைபட அமைந்த அம்மன் பாடலாகும். இவ்வினிய பாடலை கேட்கும் போது பொங்கலை பற்றிய பாடல். இவ்வினிய பாடலை கேட்கும் போது புலம்பெயர் நாட்டில் பலமிழந்த பொங்கலும் எம் தாயகத்தில் உற்சாகமான பொங்கலுமான வரிகளை காட்சிப்படுத்தி செவிக்கு விருந்தளித்துள்ளார் ஆசிரியர். மன்னிக்க வேண்டுகிறேன் சாயி மன்னிக்க வேண்டுகின்றேன் என்ற கீர்த்தனை அழகிய பாகேஸ்ரீ ராகத்தில் சாய் பாபாவின் அற்புதங்களை எடுத்து காட்டிய மென்மையான பாவம் நிறைந்த ராகத்துடன் கூடிய மனதை நெருடும் வகையில் பாடப்பட்ட பாடலாகும். மனம் நிறைகிறதே மதிமுக பாபாவை நினைத்திட, கண்கள் தவிக்கிறதே தரிசனம் கிடைத்திட பிருந்தாவன சாரங்காவில் அமைந்த பாடல். இவ்ராகம் சாந்தம், கருணை, ஏக்கம் கலந்த ராகமாகும். இங்கே நினைத்திட தவிக்கிறது என்ற சொற்கள் ஏக்க நயத்துடன் மிக சிறப்பாக உள்ளது. இவரின் கவிதைகளை பாடலாக வடிவமைத்தது இவரின் கவித்துவ ஓட்டத்தில் தெரிகிறது. ஐங்கரத்தில் ஐம்பூதம் என்ற பாடல் வரிகளில் நெஞ்சுருகி வஞ்சமின்றி பிஞ்சுமனம் கொண்டேன், நேசத்தோடு பிள்ளையாரை நித்தமுமே துதித்தேன், தஞ்சமென்று பஞ்சமுடன் மிஞ்சுமனம் கொண்டேன், அஞ்சமென உண்ணவராய் கெஞ்சியுமே கொண்டேன். இவ்வாறு அழகிய எதுகையுடன் கூடிய மெல்லின சொற்களை வடிவமைத்த பாடல் செவிக்கு இனிமையாக உள்ளது. இவர் சங்க பாடல்களையும் நினைவுபடுத்தி எழுதியுள்ளார். காதல் காயம். இவர் ஒரு அழகிய காதல் பாடல். இவர் ஒரு காதல் நாயகன் போல் தெரிகிறது. இவரது அழகிய காதல் சொட்டும் வரிகளில் மின்னலாய் வந்தியே நெஞ்சிலே மனம் நிறைந்தாய், வண்ணமாய் மாயவன் எண்ணிலே வலை விரித்தாய். இதற்கு இசையமைத்தவர் வேறு யாரும் இல்லை, இவரின் மகன் கிருஷ்ணன் அவர்களே. என்னும் ஒரு பாடலில் கண்ணுக்குள்ளே உன்னை வைத்து எப்பவும் நான் ஏங்கினேன், நெஞ்சுக்குள்ளே உன்னை தைத்து நித்தமும் நான் வாழ்கிறேன். இவற்றை இசையோடு பார்க்க மிகவும் அருமையாக உள்ளது. என்னும் ஒன்று பாடலில் தரணி வாழ்த்திடுவோம், உடல் உறுப்புகள் தானம் செய்வதை பற்றிய ஓர் உணர்வு பூர்வமான நெஞ்சை தொடும் வகையில் பாடலாக உருவாக்கி மக்களிடையே ஒரு உன்னத செயலை உணர வைக்கின்றார் ஆசிரியர். யாருமே இவ்வாறு இச்செயலை பாடல் மூலமாக மக்களுக்கு ஓர் விழிப்புணர்வை கொடுக்கலாம் என யோசித்திருக்கவே மாட்டார்கள். ஆனால் அகடி சுரேஷ் அவர்கள் அதை சிந்தித்துள்ளார்கள். சில வரிகள்: ஊனமுற்று துடிக்கும் மனிதர் உணர்வை நினைப்பீரோ, வானம் செல்லும் உங்கள் ஆத்மா மகிழ்வாய் சென்றிடுமே. இது நாம் நமது கற்பனைக்கே எட்டாத விடயங்கள். உறுப்பு தானம் செய்ய பதிந்து உயிரை காப்போமே, வருத்த உடலை கருகும் முன்பு வங்கி சேர்த்திடுமே. பாடலை கேட்டு பாருங்கள். மிகவும் மனதை உருக்கின்ற வழிகளில் பாடல்கள் அமைந்துள்ளன.